வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நவம்பர் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் இவங்களோட ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். இதில் நிறைய முக்கியமான செய்திகள். ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இதை பற்றி கேட்டுட்டு தான் இருப்பீங்க. மாஸ்க் திரும்பி இன்டோர் செட்டிங்ஸில் வந்து மாஸ்கிங் வந்து திரும்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி இயரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் மினி பட்ஜெட் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதாவது மிட் டேர்மில் என்ன மாதிரியான பட்ஜெட் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் இதனால் இந்த ஃபிசிக்கல் இயரில் எந்த மாதிரியான எக்கனாமிக்கல் சேஞ்சஸ், என்ன மாதிரியான டேக்ஸ் கட்ஸ் இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத டாப் ஆஃப் தி இயரில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து கெனேடிய வளம். அகேன் கெனேடிய வளத்தில் G20 சமிட் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருப்பீங்க. இந்த G20 சமிட்டுக்கு முன்னாடி B20 அப்படின்ற ஒரு கூட்டமைப்பும் இருக்கிறது. பிஸ்னஸ் மோஸ்ட்லி பிஸ்னஸ் லீடர்ஸ், இந்த 20 மெயின் கண்ட்ரிஸோட பிஸ்னஸ் லீடர்ஸ் மீட் பண்ணி இவங்களோட ஒரு உரையாடல் அண்ட் இது வந்து நம்ம கனடாவை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்மளை பாதிக்க போகுது அப்படின்றத தான் கெனேடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து எப்பயும் போல் இன்றைக்குமே மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்றைக்கி எப்படி இருந்துகிட்டு இருக்குது, கெனேடிய டாலர் அண்ட் மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது அண்ட் நாளைக்கான வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய செய்திகள் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதை பற்றியுமே இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாஸ்கிங் வந்து கடந்த 3 வருடம் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு நமக்கு இந்த கோவிட் வந்து. அண்ட் ஒரு டைம் பீரியட்லேயுமே ஒரு விதமாக இந்த மாஸ்கிங்கை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப சீரியஸாக இதை வந்து மேண்டேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கண்டிப்பாக நம்ம வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் இன்டோர் போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் மெதுவாக நம்பர்ஸ் எல்லாம் பெட்டர் ஆகும்போது நம்மளை வந்து இந்த மாஸ்கிங்லேருந்து அவங்க வந்து மேண்டேட்லேருந்து எடுத்தாங்க. பட் இப்போ மீண்டும் ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்ற ஸ்டேட்டஸில் இந்த மாஸ்கிங்கை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு மெயினான காரணம் வந்து குழந்தைகள் இப்போதைக்கு கோவிட்னால மட்டும் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸா அண்ட் RSV இந்த 2 வைரஸஸ்னாலேயுமே ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து மாஸ்கிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாஸ்க் பண்ணுறதுனால கோவிட் மட்டும் இல்லை, இந்த மற்ற ரெஸ்பிரேட்டரி இல்னஸஸ்லேருந்துமே நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். அதுவும் பிள்ளைகள் முன்னாடி, அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பிள்ளைகளோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம மாஸ்க் போட்டுக்கிற பட்சத்தில் பிள்ளைகளை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் அஃப்கோர்ஸ் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து குழந்தைகள் அட்மிஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ICUலேயும் சரி, அக்யூட் கேர்லேயும் சரி. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் டொரண்டோவில் இருக்க சிக்கிட்ஸில் வந்து ரொம்ப ஹை நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து அக்யூட் கேர் ICU பெட்ஸில் வந்து இருக்கிறாங்க. எவ்வளோ ஜாஸ்தி அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய நிறைய சர்ஜரிஸை வந்து அவங்க நிறுத்தி போஸ்ட்போன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஏன்னா உள்ளே வர ICU பேஷண்ட்ஸ் வந்து நிறைய சில்ட்ரனுக்கு வந்து பெட் வசதிகள் செய்யப்பட வேண்டிய ஸ்டேட்டில் வந்து அஃப்கோர்ஸ் ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மைண்ட் சர்ஜரிஸ் எல்லாம் அவங்க வந்து இப்போதைக்கு கேன்சல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்மளோட ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் கிரண் மோர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஹைலி ரெக்கமெண்டட் சுச்சுவேஷன் மாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஏன் அண்ட் இது வந்து நம்மளை எப்படி பாதுகாக்கும் அப்படின்றத டாக்டர் கிரண் மோரும் அவரோட அசோசியேட்டும் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்றத முதல்ல பார்க்க போகிறோம். My name is Dr. Chris Simpson. I'm the Executive Vice President Medical and Chief Medical Officer at Ontario Health. We're currently experiencing extraordinary pressure in our pediatric system. We're facing a triple threat of 3 viruses: COVID, respiratory syncytial virus or RSV, and influenza, all at the same time. Unusually high numbers of children are coming into hospital emergency departments for one or more of these viral illnesses, and the total number of these children that require admission is uncommonly high. While our hospitals have been preparing for this triple threat, we, along with much of North America and many places around the world, are seeing high numbers of these seriously ill children and seeing them earlier in the season than had been expected.
Although this current situation is unlike anything we've seen in the pediatric population in recent memory, we have strong systems and structures that have been put in place during the pandemic for our adult community that we're now utilizing for child and youth care. We're taking action to ensure that these sick children get the care that they need. As we've done before, we're taking a Team Ontario approach, ensuring that all of our provincial resources are being used to support pediatric patients across the province. A team of experts meets daily to ensure that we're maximizing our health system resources. This team works with hospitals and regional incident management structures to support and coordinate care. All hospitals and their emergency departments have implemented surge plans to increase bed capacity and refocus resources to deal with the influx of pediatric patients. The number of available pediatric ICU beds is being monitored closely. It is very fluid and changes rapidly as children are admitted and discharged to a ward bed when clinically safe to do so. What is important to emphasize is that all pediatric patients will be seen when they come to a hospital. If they require admission, then we will look after them. But in order to do this, other parts of the health system will be impacted. We're already seeing a reduction in scheduled surgeries and procedures, and this will likely continue as we reallocate our resources to focus on pediatrics. We're also watching for the impact the flu may have on older adults. Our ability to manage this effectively will require all hospitals, both pediatric and adult, to work together to coordinate care. Our structures allow for this coordination and this real-time situational awareness, and to ensure that our healthcare system remains able to care for Ontarians when they need it. I am reminding Ontarians to get back to using all the layers of protection that we know work to keep ourselves and others healthy. We should all be screening daily for signs of illness and stay home when you are sick. Always practice good hand hygiene and regularly clean high-touch surfaces, which is especially important for RSV and flu viruses. Stay up to date with your vaccines. Get your COVID-19 bivalent booster dose and your flu shot. Both are safe and effective and can be received at the same time. This year's flu vaccine appears to be a good match to the dominant circulating strain, which is influenza A, H3N2. So we anticipate the vaccine being able to decrease your risk of being hospitalized for this virus. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். அடுத்ததா ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷனாக இருக்குது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் எக்கனாமிக்லி ஸ்பீக்கிங், நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன மாதிரியான பட்ஜெட் கவர்மெண்ட் வந்து நமக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் கொடுக்க போகுது அப்படின்ற கேள்வி ஓடிட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மினி பட்ஜெட், அதாவது ஒரு மிட் டேர்மில் பட்ஜெட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து நம்மளோட பிரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 2 பேருமே வெளியிட்டிருக்காங்க. அதில் இது ரொம்ப முக்கியமாக பார்க்க போனால் 2 விஷயங்கள். நிறைய ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு நிறைய டேக்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் டேக்ஸ் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்டாரியோ டிசபிலிட்டி சப்போர்ட் ப்ரோக்ராம் ஓடிஎஸ்பி அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் மூலமாக காசு வந்து வெல்ஃபேர் மூலமாக எடுத்துகிட்ருக்கிற டிசபிலிட்டி இருக்கிற ஒன்டாரியன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் இதனால் ஒரு சின்ன சலுகை கிடைக்கிது. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கும் இந்த இன்ஃப்ளேஷன் சேஞ்சஸ் வந்து இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து 2 முக்கியமான சேஞ்சஸாக இந்த பட்ஜெட் மூலமாக பார்க்குறாங்க. மற்றபடி என்ன மாதிரியான டேக்ஸ் கட்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து வருங்காலத்தில் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான இந்த மினி பட்ஜெட் பற்றியான ப்ரெஸ் மீட் என்ன மாதிரி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். You know, with rising prices of everyday goods and services, there is no question people
are feeling uneasy about their personal finances and the economy. Our government is taking a targeted approach to support families and businesses during this time. We eliminated license plate renewal fees as well as license plate stickers and refunded the past 2 years of fees eligible vehicles. We've also provided tax credits and benefits such as the Ontario Child Care Tax Credit, the Low-Income Workers Tax Credit, the Jobs Training Tax Credit, and the Seniors Home Safety Tax Credit. These are just some of the actions we have taken to help people with financial pressures. Ontario, like the rest of the world, will continue to face economic challenges in the months ahead. Tomorrow's 2022 Fall Economic Statement will take a targeted, responsible approach to advance our plan to build while also preparing for any challenge that may come our way. Now, while this is a challenging time, I'm confident in Ontario's economy, its workers, and its people. We hear the same thing. It doesn't matter if you're a construction worker, a taxi driver, a small business owner, a senior living on fixed income, or a newcomer to our province just starting their career. Everyone is concerned about the same thing, and that's how expensive life is getting for them. From gas to groceries, prices are higher, and that's putting real pressure on household budgets. The fact is, people need a little bit of help. That's why this past summer we cut the gas tax by nearly 40%, saving Ontarians 10 cents per litre of gas. That was real money back in their pocket, giving them some room to spend more on the things they need. And today, we're announcing our plan to extend that tax cut for another year. Tomorrow, we'll introduce legislation to extend the gas tax cut for another year, delivering some needed relief at the pumps for drivers and businesses for one more year. Extending the tax cut for an additional year will mean the average Ontario household will save $195. We know that every dollar helps. And this gas tax cut is another way we're delivering savings to Ontario households. From permanently removing tolls on Highway 412 and 418 and eliminating license plate sticker fees, we have taken concrete action to make life more affordable for Ontario families. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம வந்து மாஸ்க் மேண்டேட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் இப்போ அப்படின்றது. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து குழந்தைகள் நிறையா இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இல்னஸஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இதோட இன்னொரு ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கடந்த சில மாதங்களாகவே வந்து பெயின் மெடிகேஷன்ஸ், அதாவது டைனனால், ஆட்வில், இந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ், குழந்தைகளுக்கான மெடிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜில் இருந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் இதுக்கு மெயின் காரணம் வந்து இத்தனை நாள் தாண்டி இப்போ வந்து அதோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதாகவும் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக சப்ளை வந்து அவங்களால கீப் அப் பண்ண முடியல அப்படின்னு தெரிவித்தாங்க. அந்த வகையில் இப்போது ஹெல்த் கனடா தெரிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா,
ஃபாரின் மெடிசன் அசிட்டமார்ஃபின் அண்ட் இபோப்ரோஃபன் இந்த 2 மருந்து, அதாவது டைனனால் அண்ட் ஆட்வில், இதில் இருக்கிற கெமிக்கல் ஃபார்முலா வந்து வெளிநாடுகளில் இருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ண போகிறதாகவும், இது வந்து அஃப்கோர்ஸ் ரிக்ரஸ் டெஸ்டிங் நடக்கும். ஏன்னா இது வந்து டைனனால் ஆட்வில் அப்படின்ற பேரில் இல்லாமல் அந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மெடிக்கேஷன். ஸோ அந்த வகையில் வந்து ரிக்ரஸ் டெஸ்டிங்க்கு அப்புறம் அடுத்த வாரத்திலேருந்து இது வந்து நம்மளோட ஃபார்மசிஸ்லேயே வந்து இதுக்கான விற்பனை ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஆஸ்திரேலியா மற்றும் யூஎஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மருந்துகளை தான் வந்து இப்போதைக்கு ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆன் த ஹோல் இந்த ஷார்ட்டேஜ் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். குழந்தைகளுக்கு வந்து அந்த பெயின் மெடிக்கேஷன்ஸ் இல்லாத பட்சத்தில் ஜுரமாக இருக்கட்டும் இல்லை சாதா வலிகளாக இருக்கட்டும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாகவே இருந்துகிட்ருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஷார்ட்டேஜ் வந்து சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்தது நம்மளோட கெனேடிய வளம். அண்ட் இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி G20 இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருப்பீங்க நிறைய செய்திகளில். இந்தோனேஷியாவில் பாலியில் நடக்க போகிற இந்த சமிட்டுக்கு முன்னாடி இப்போது B20 அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு, அது வந்து G20யோட இன்னொரு ஒரு பிஸ்னஸ் விங்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த 20 கண்ட்ரீஸோட பிஸ்னஸஸ் வந்து ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. குளோபல் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குது, எந்த மாதிரி ஆனால் எக்கனாமிக்கல் நெக்ஸ்ட் அவுட்லுக் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. இந்த B20 கூட்டமைப்பு வந்து குளோபல் பிஸ்னஸ் கம்யூனிட்டி இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசி இவங்களோட பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து G20க்கு முன்னாடி சமர்ப்பிப்பாங்க. இதை தொடர்ந்து தான் G20 சமிட்டில் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நடந்த அந்த B20 கூட்டமைப்பில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். We're deepening our existing friendships in the region, seeking new allies, and promoting stability. And we know that business leaders like you are key to our individual and collective success. We also know that global businesses and commerce need the predictability and reliability that the international rules-based order establishes. This is something that Canada will always stand up for. Canada's message is clear. We have the values that make us a solid, reliable partner. We have the raw materials and trade access. And we have a skilled, educated, ambitious, and diverse workforce like no other. We're making major investments in the Indo-Pacific that will strengthen our engagement here in the long term. For example, we're investing in a new Canadian trade gateway in Southeast Asia that will help Canadian businesses expand into new markets, linking them to business networks in this dynamic region. Canada and the Indo-Pacific region also share strong ties between our people, and we'll make these ties even stronger. Today, we're announcing an agreement between Canada and India that will allow an unlimited number of flights between our two countries. By making the movement of goods and people faster and easier, we'll facilitate trade and investment between Canada and India and help our businesses grow and succeed. As you all know, the world is changing fast. And over the past couple of years, we've been facing enormous challenges that are further accelerating this change. During the pandemic, we all had to adjust. Kids and teachers moved their classes online, small businesses shifted to e-commerce, and everyone adapted as best they could. After a virtual G20 in 2020, being able to gather in Rome in person last year gave us hope that things were finally getting back to normal. But of course, that's not exactly what happened, did it? Russia's brutal war in Ukraine is creating food
and energy crises. It's disrupting supply chains and raising the cost of living. Families are worried that they're not going to be able to put food on the table or won't be able to heat their homes during winter. These challenges are real, and only through collaboration between business and governments and civil society can we create real, lasting solutions. And technology, if used right, is definitely a tool that will help us build a better future for everyone. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. ஸோ ஆல்ரெடி நவம்பருக்குள்ளே வந்துட்டோம் அண்ட் கூடிய சீக்கிரமே ஹாலிடே சீசன் வந்து சேர்ந்துடும் டிசம்பரில். அண்ட் பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் நியூ இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த ஹாலிடே சீசன் வந்து நிறைய பேர் கிஃப்ட்டுக்கான சாமான்கள் தேடி அலைகிற சீசனும் கூட. அந்த வகையில் இன்னைக்கு ப்ரோக்ராமோட ஸ்பான்சர்ஸ் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ப்ரீ ஹாலிடே சீசன் சேல் வந்து இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜுவல்லரி, கிஃப்டிங் ஐட்டம்ஸ், சில்வராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக தரமான பொருட்களை நல்ல விலையில் வாங்கலாம். அண்ட் இவங்களோட கோல்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா அண்ட் துபாய் இந்த மாதிரியான இடத்துலேருந்து பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் வந்து இவங்க கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அண்ட் இவங்களோட கோல்ட் ரேட் வந்து சிட்டிலேயே பெஸ்ட் ரேட், ரொம்ப நியாயமான விலையில் தங்கம் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் மார்க்கமில் இருக்கிற ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸில் போய் உங்களோட ஹாலிடே சீசனுக்கான கிஃப்ட்ஸ் அண்ட் உங்களுக்கான கோல்டை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக மார்க்கமில் இருக்கிற ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸை நீங்கள் விசிட் பண்ணி உங்களோட ஹாலிடே சீசனை பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்ஸால் நிரப்பிக்கலாம். ஸோ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட். கோல்டை பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் என்ன மாதிரி இருக்குது, கெனேடிய டாலருக்கு மற்ற கண்ட்ரீஸோட டாலர் அண்ட் ருபீஸ் அண்ட் மற்ற கரன்சிஸ் என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இருக்குன்றதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 280 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.71 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.64 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.13 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள், அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. எக்கனாமி பற்றி பேசிகிட்டு இருக்கோம், மணி எக்ஸ்சேஞ்ச் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதே செக்மெண்ட்டில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போனீங்கன்னா, ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் நிறைய கார் திருடு போகிறத பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஆனால் ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கனடாவில் பொறுத்த வரைக்கும் அண்ட் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும், ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கார்ஸ் வந்து ஜாஸ்தியாக திருடு போகுது அப்படின்னு பார்த்தா
5 மெயினாக திருடு போகிற கார் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஹோண்டா சிஆர்வி. இந்த கார் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக திருடு போகுது. ஜிடிஓ பொறுத்த வரைக்கும் மட்டுமே ஓவர் 6500 வெஹிக்கிள்ஸ் வந்து இது வரைக்கும் திருடு போயிருக்கு. அதில் வந்து ஹையஸ்ட் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஹோண்டா சிஆர்வின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லெக்ஸஸ் ஆர்எஸ், இந்த மாடலும் செகண்டில் இருக்குது. அண்ட் தேர்ட் வந்து ஃபோர்ட் F-150 ட்ரக். அண்ட் அதுக்கப்புறம் அகேன் ஹோண்டா தான், ஹோண்டா சிவிக் அண்ட் டொயோட்டா. இந்த 2 கார்ஸ் தான், இந்த 5 கார்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி திருடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அகேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் முன்னாடி மாதிரி காரை மட்டும் திருடிட்டு போகிறதுல ஆக்சுவலாக கார் ஜாக்கிங்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது காரில் இருக்கும் போதே அவங்கள வந்து கன் பாயிண்டில் வெளியேற்றிட்டு காரை எடுத்துகிட்டு போகிற திருடுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துகிட்ருக்குது ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாடல்ஸ் கார்ஸ் வச்சுருந்திங்கன்னா இன்னமும் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா லாக்கிங் சிஸ்டம்ஸ் போட முடிஞ்சால் போட்டு கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் அந்த வகையில் ஜாஸ்தி திருடு போகாத கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து சொல்கிறாங்க. இந்த கார்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி திருடு போகிறது இல்லை. டெஸ்லாஸ்லாம் வந்து திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அகேன் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரெண்ட் வந்து மாறணும், இன்னும் சேஃப்டி பெட்டர் ஆகணும் தான் எதிர்பார்க்குறோம். இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டியது வந்து மாயாஸ் ஃபர்னிச்சர். இங்கே ஸ்கார்ப்ரோவில் இருக்கிற இந்த மாயாஸ் ஃபர்னிச்சரில் வந்து இப்போது அஃப்கோர்ஸ் ஹாலிடே சீசனில் சேல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துகிட்ருக்கிற இந்த சுச்சுவேஷனில் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் சேல்ஸ் அசோசியேட்ஸ்க்கான தேவைகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த ஒரு லீடர் கொடுங்க. ஃபின்ச் அண்ட் கெனடியில் இருக்கிற மாயாஸ் ஃபர்னிச்சரில் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் சேல்ஸ் அசோசியேட் கான ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் இதுக்காக தொடர்பு செய்யக்கூடிய நம்பர் வந்து 4166691214 4166691214. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அகேன் உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஜாப் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்களோட ரெசுமே அனுப்புங்க. ஸோ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் என்ன மாதிரியான வெதர் இருக்க போகுது நாளைக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெதர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். அண்ட் மான்ட்ரியலில் இந்த வீக்கில் ஆக்சுவலாக வென்ஸ்டே அன்னைக்கு பயங்கரமாக கோல்ட் அண்ட் ஸ்னோ வரும். 5 to 10 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்னோ இந்த வெனஸ்டே இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி பட் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஏர்லின்றதுனால அவங்க ஹோப் பண்ணுறது என்னென்னா இதுக்கான கோர்ஸ் இந்த வரக்கூடிய இந்த ஸ்ட்ராம் சிஸ்டத்தோட கோர்ஸ் மாறுச்சுன்னா இவ்வளோ ஸ்னோ இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இந்த கோர்ஸ் இப்போ இருக்கிற மாதிரியே வந்துச்சுன்னா 5 to 10 சென்டிமீட்டர்ஸ் ஸ்னோ வரும். பட் டெம்பரேச்சர் வந்து +1லேருந்து -1குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப அது வந்து ஸ்டே பண்ணாது. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே அது வந்து கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வெனஸ்டே அன்னைக்கான ப்ரிடிக்ஷன் ஃபார் மான்ட்ரியல். பட் நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் ரிப்போர்ட் கனடா பொறுத்த வரைக்கும் எல்லா சிட்டிஸ்லையும் இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். 416-568-4301.
நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட். ஸோ நிறைய செய்திகள் இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் இன்றைக்கி. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய செய்திகள் கனடாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்மளோட அடுத்த செக்மெண்ட்டான நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கனடா குளிர்காய்ச்சல் தொற்றுக்குள் நுழைகிறது என்று கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த வார எண்ணிக்கையான 6.3%இருந்து 11.7% உயர்ந்திருக்கிறது. இது வழமையான பருவகால எண்ணிக்கையான 5%ஐ விட 2 மடங்கு அதிகமாகும். ஒன்டாரியோ, நியூ பிரன்ஸ்விக், அல்பர்டா, சஸ்கெச்வான் முழுவதும் உள்ள 9 பிராந்தியங்கள் அக்டோபர் 30 முதல் நவம்பர் 5 வரையான சமீபத்திய அறிக்கை வாரத்தில் உள்ளூர் மயமாக்கப்பட்ட காய்ச்சல் எண்ணிக்கையை அறிவித்துள்ளன. கியூபெக், நோவஸ்கோஷியா, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் ஆகிய மாகாணங்களும் 22 பிராந்தியங்களில் காய்ச்சல் எண்ணிக்கையை அறிவித்துள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியா, மனிடோபா, நுனவுட் ஆகியவை பொது சுகாதார நிறுவனத்துக்கு தரவுகளை வெளியிடவில்லை. அனைத்து பொது உட்புற கட்டமைப்புகளில் முகக்கவசங்களை அணிய ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒன்டாரியோ மாகாண தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மூர் பரிந்துரைத்திருக்கின்றார். சுவாச தொற்றுகள், காய்ச்சல், கோவிட் ஆகிய 3 அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இன்று இந்த பரிந்துரை வெளியாகியுள்ளது. ஆனாலும் அவர் முகக்கவச கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்தவில்லை. மாறாக நம்மிடையே மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கு தங்கள் பங்கை செய்யும் பொறுப்பை தனிநபர்கள் மீது அவர் சுமத்துகிறார். காய்ச்சல் தடுப்பூசிகளை பெறவும் ஏனைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒன்டாரியோ வாசிகளை வலியுறுத்துகின்றார். உட்புற கட்டமைப்புகளில் முகக்கவசங்களை அணிவதுடன் ஏனைய பொது சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடருமாறும் மத்திய சுகாதார அதிகாரிகள் கனேடியர்களை கடந்த வாரம் வலியுறுத்தியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலதிகமான குழந்தை மருந்துகளின் விநியோகத்தை வெளிநாடுகளில் இருந்து பெற்றுள்ளதாக ஹெல்த் கனடா கூறுகின்றது. குழந்தைகளுக்கான வலி, காய்ச்சல் மருந்துகளின் வெளிநாட்டு விநியோகத்தை பெற்றுள்ளதாக ஹெல்த் கனடா இன்று அறிவித்துள்ளது. சுவாச நோய்களின் அதிகரிப்புக்கு மத்தியில் தங்கள் குழந்தைகளுக்கான மருந்துகளுக்கு பெற்றோர்கள் தொடர் சவால்களை எதிர்கொள்ளும் நிலையில் இன்றைய அறிவித்தல் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் இந்த விநியோகத்தை வரும் வாரங்களில் சமூக மருந்தகங்களில் பெற முடியும் என்று ஹெல்த் கனடா அறிவித்திருக்கிறது. இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு அங்கீகரிக்கப்பட்ட தயாரிப்புகளின் அனைத்து மதிப்பாய்வுக்கும் உட்படுத்தப்படுகின்றன எனவும் ஹெல்த் கனடா உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானிய ஆட்சியின் உயர்மட்ட அதிகாரிகள் கனடாவுக்குள் நுழைவதற்கு மத்திய அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள் இன்று மெய்நிகர் செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். அரிதாக பயன்படுத்தப்படும் சட்டம் மூலம் இந்த தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை எல்லை அதிகாரிகள் வெளிநாட்டினரை கனடாவுக்குள் அனுமதிப்பதை மறுக்க அனுமதிக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்னர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட குடிவரவு அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட நடவடிக்கை தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டம் ஏற்கனவே கனடாவில் இருக்கும் ஈரானிய அதிகாரிகளை விசாரிக்க கனேடிய அதிகாரிகளை அனுமதிக்கிறது என்றும் அமைச்சர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கனேடியர்கள் 100 பேருக்கு ரஷ்யாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு எதிராக கனடா விதித்த பொருளாதார தடைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் பலர் உக்ரைனிய அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் என்றும் ரஷ்யா கூறியுள்ளது. ஹைட்ரோ கியூபெக் ஊழியரை உளவு பார்த்த குற்றச்சாட்டில் RCMP கைது செய்திருக்கிறது.
வர்த்தக ரகசியங்களை சீன அரசாங்கத்துக்கு விற்றதாக கூறி மொன்ட்ரியல் பகுதி ஹைட்ரோ கியூபெக் ஊழியரை RCMP இன்று காலை கைது செய்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட 35 வயதானவர் நாளை நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டை எதிர்கொள்கின்றார். இவர் கனடாவின் பொருளாதார நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் சீன மக்கள் குடியரசுக்கு பயனளிக்கும் வகையில் வர்த்தக ரகசியங்களை பெற்றதாக கூறப்படுகிறது. மேஜிக் மஷ்ரூம் எனப்படும் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் தமிழர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஷோமிஷ் என்ற கடை மீதான போதைப்பொருள் விசாரணையில் 2 மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையை தொடர்ந்து இந்த கைதுகள் டொரண்டோ காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 23 வயதான சேயோன் தர்மதாசன் என்ற தமிழரும் அடங்குகின்றார். கைது செய்யப்பட்டவர்கள் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இந்த படத்தை பற்றி நம்ம நிறையவே நம்மளோட ஷோவில் பேசியிருக்கிறோம். அண்ட் ரொம்ப வெற்றிகரமான ப்ரீமியர் டொரண்டோலையுமே நடந்துச்சு. 2 ஷோஸ் நடந்துச்சு சனிக்கிழமை. பியூட்டிஃபுல்லான இந்த மூவி வந்து மீண்டும் மான்ட்ரியலில் ப்ரீமியர் பண்ணப்படுகிறது. டிசம்பர் 3ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு மான்ட்ரியலில் இருக்கிற கோட்டனெக்ஸ் சினி ஸ்டார் சினிமாஸில் வந்து இதுக்கான ப்ரீமியர் நடக்குது. டிசம்பர் 3 அன்னைக்கு கண்டிப்பாக மான்ட்ரியலில் இந்த ப்ரீமியரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரமே இது திரையரங்குகள்லையுமே ரிலீஸ் ஆக போகுது. பியூட்டிஃபுல்லான இந்த படம் அகேன் டிசம்பர் 3ஆம் தேதி மான்ட்ரியலில் ப்ரீமியர், சாட்டர்டே டிசம்பர் 3 7 மணிக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட குட் ஈவினிங் கனடாவில் நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்தோம். அண்ட் இன்றைக்கி மாதிரியே நாளைக்கும் நிறைய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வெரி சிம்பிள். மீண்டும் 9 மணிக்கு எங்களோட இணைந்திருங்க. நிறைய செய்திகளோட உங்களை சந்திக்க போகிறோம். அதுவரை இன்னைக்கு IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸோட ஆதரவில் குட் ஈவினிங் கனடா நிறைவேக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.